Sixth question, if modulus of z minus 2 by z is equal to 2, இதான் given condition. Show that the greatest and least value of modulus z are, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா modulus z ஓட greatest value and least value root 3 plus 1 and root 3 minus 1 ப்ரூவ் பண்ணணும். Given condition, modulus of z minus 2 by z is equal to 2. நம்ம ப்ரூவ் பண்ணணும் modulus of z ஓட greatest value and least value இதான் ப்ரூவ் பண்ணணும். First given condition எடுத்துக்குவோம். modulus of z minus 2 by z which is equal to 2. இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த மாடுலஸை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். z minus 2 by z. modulus of z1 minus z2 இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா greater than or is equal to modulus of என்ன நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும் ப்ராப்பர்ட்டி modulus of z1 minus z2 greater than or is equal to modulus of z1 minus modulus of z2 whole modulus. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாடுலஸில் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம் modulus of z minus modulus of 2 by z இந்த மாதிரி எழுதுவோமா modulus of z minus modulus of 2 by z the whole modulus. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் இதோட வேல்யூ 2ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 2 greater than or is equal to modulus of z minus modulus of 2 by z whole modulus. இதை நாம் எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா modulus of z minus modulus of 2 by z less than or is equal to 2. இதை அப்படியே நான் ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் modulus of z less than or is equal to 2ன்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம் minus 2 less than or is equal to x less than or is equal to plus 2ன்னு எழுதிக்கலாமா. ஏன்னா மாடுலஸ்ங்கிறது மைனஸாக இருக்கலாம் ஆர் ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஸோ minus 2 less than or is equal to x less than or is equal to 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா minus 2 less than or is equal to modulus of z minus modulus of 2 by z less than or is equal to 2 இந்த மாதிரி எழுதிக்கலாமா. இப்போ நெக்ஸ்ட்டு minus 2 less than or is equal to modulus of z minus மாடுலஸை நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம் less than or is equal to 2. ஸோ minus 2 less than or is equal to modulus z minus 2க்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா 2 தான் வரும் by modulus of z less than or is equal to 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் minus 2 less than or is equal to இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா டிவைடட் பை modulus z இங்கே modulus z ஸ்கொயர் வரும் minus 2 less than or is equal to 2. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்க modulus 2 ரெண்டு பக்கம் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாமா ஆர் மல்டிபிள் இங்கே டினாமினேட்டரில் modulus 2 போகணும் அந்த சாரி modulus z வந்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம modulus z-ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பை modulus z-ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே டினாமினேட்டர் வேல்யூ வராது. ஸோ மல்டிபிள் பண்ணோன்னா minus 2 modulus z less than or is equal to modulus z square minus 2. பிகாஸ் இந்த டேர்மை modulus z-ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா இந்த modulus z கேன்சல் ஆயிரும். less than or is equal to 2 into modulus z. டினாமினேட்டரில் வேல்யூ வரக்கூடாதுங்கிறதுனால modulus z-ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அங்கே minus 2 into modulus z less than or is equal to இங்கே modulus z-ஆல் மல்டிபிள் பண்ணும்போது modulus z டினாமினேட்டரில் இருக்க modulus z கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம் எழுதியிருக்கோம் less than or is equal to 2 into modulus of z. கிடைச்சிருக்க இந்த ஈக்குவேஷனை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணால் தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக எடுத்துக்குவோம், இந்த டேர்ம் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்க டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா modulus of z square minus 2 less than or is equal to 2 into modulus of z. இந்த modulus of z லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வருவோம். modulus of z square minus 2 modulus z minus 2 less than or is equal to 0. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்கா. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் எடுத்துக்கிடுவோம். இந்த போர்ஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இந்த பாக்ஸை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்.
இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு பார்ட் மட்டும் எடுத்தால் எனக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2ங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ இதோட ரூட் வேணும் அப்படின்னா நம்ம இதை அப்படி ஃபார்முலா மெத்தடில் தான் போடணும். பிகாஸ் நமக்கு இது சப்போஸ் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2ங்கிற ஃபார்மெட்டில் இருக்கா? இப்போ இதை வந்து நம்ம டி மெத்தடில் போட முடியாது. ஸோ மல்டிபிள் பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணாலும் -2 வரணும்னா நமக்கு ஒரு வேல்யூ வராது. ஸோ ஃபார்முலா மெத்தடில் தான் போடணும். ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதான் ஃபார்முலா. இதில் a வேல்யூ 1, b வேல்யூ -2, c வேல்யூ -2, b வேல்யூ -2, c வேல்யூ -2, a வேல்யூ 1. ஸோ minus of -2 plus or minus root of -2 square minus 4, a value 1, c value -2 by 2 into a value 1. Next இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே போடுவோம். 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 8 ஆயிருமா? 4 2s are 8 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் பை 2. இப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 by 2 எழுதிக்கலாமா? மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 by 2 which is equal to 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 எப்படி எழுதிக்கலாம்? 12 4 3s are 12 எழுதிக்கலாம் by 2 which is equal to 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 root 3 by 2. இந்த 2 ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுனால காமனாக எடுத்துக்குவோம். 1 ப்ளஸ் ரூட் 3 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 by 2. 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3. இது வந்து இந்த ஈக்குவேஷனை பொறுத்தவரையில் இசட்டோட ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க 1. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்னெல்லாம் வரலாம்? 1 மைனஸ் ரூட் 3 வரலாம், 1 ப்ளஸ் ரூட் 3 வரலாம். ஸோ 1 மைனஸ் ரூட் 3 அப்படிங்கும்போது 1 minus 1.732ங்கிறது நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் மாடுலஸ் வேல்யூ ஷுட் நாட் பி நெகட்டிவ். மாடுலஸ் வேல்யூ நெகட்டிவாக இருக்காது. ஸோ இந்த வேல்யூ வந்து நாட் பாசிபிள். அப்போ z which is equal to 1 plus root 3 தான் வரும். ஸோ நமக்கு என்ன தெரியும்? இந்த ஈக்குவேஷனுக்கு தானே ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2 மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 less than or is equal to 0. ஸோ இதோட ஈக்குவேஷன் z minus 1 plus root 3 less than or is equal to 0. இதோட ரூட் எழுதியிருக்கோம். ஸோ z less than or is equal to 1 plus root 3. மைனஸ் இருக்கிறதுங்க வந்தால் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ z less than or is equal to 1 plus root 3. ஒரு இது ப்ரூவ் பண்ணிட்டோம். 2 ப்ரூவில் z less than or is equal to root 3 plus 1 ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போது z மாடுலஸ் ஆஃப் z greater than or is equal to root 3 minus 1 ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த போர்ஷன் எடுக்கணும். நாம் இந்த போர்ஷன் எடுத்தோம், இந்த போர்ஷன் எடுத்து அப்படி ப்ரூவ் பண்ணோம். இப்போது நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த போர்ஷன் எடுத்துக்க போகிறோம். இந்த போர்ஷன் எடுத்துகிட்டு மாடுலஸ் ஆஃப் z greater than or is equal to root 3 minus 1 ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ கிவன் இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க போர்ஷன் மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ இதிலேருந்து என்ன எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2 root z ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 2 root z மைனஸ் 2 greater than or is equal to 0. இதை தான் நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். இது ரைட் ஹேண்ட் சைடு வந்திருக்கு. ஸோ இதை வந்து இதுக்கு greater than or is equal to தானே, greater than or is equal to 0ன்னு எழுதியிருக்கேன். ஒரு ஸ்டெப் நீங்கள் இப்படி எழுதிட்டினாலும் இதை எழுதிக்கோங்க. அதாவது இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இங்கே போயிடுச்சு. ஸோ 0 less than or is equal to மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ப்ளஸ் 2 மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2. இப்படி எழுதிட்டிங்கன்னா இது greater than or is equal to 0ன்னு இது அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 2 ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த ஈக்குவேஷனுக்கும் நாம் என்ன பண்ண முடியாது? டி மெத்தடில் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சேம் மெத்தடில் ஃபார்முலா போடுவோம். ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு z greater than or is equal to என்ன ஃபார்முலா பாருங்கள்? மாடுலஸ் ஆஃப் மைனஸ் b
plus or minus root of b square minus 4ac by 2a which is equal to இதில் a value 1, b value 2, c value minus 2. So b value 2 was minus 2 plus or minus root of b square not 2 square minus 4, a value 1, c value minus 2 by 2 into 1 which is equal to minus 2 plus or minus root of 4 plus 8 by 2 which is equal to minus 2 plus or minus root 12 by 2. Last மெத்தட்ல பார்த்தோம் root 12 எப்படி எழுதிக்குவோம் 2 root 3 எழுதிக்கலாமா by 2. ஸோ இதிலிருந்து நான் 2 காமனாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது minus 1 plus or minus root 3 by 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா -1 plus or minus root 3. -1 plus or minus root 3. ஸோ -1 plus root 3 ஒன்று கிடைக்குது, -1 minus root 3 கிடைக்குது. இது வந்து which is not possible because ஏது நாட் பாசிபிள் அப்படின்னா இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து எப்போதுமே நெகட்டிவ் வேல்யூ வராது. ஸோ இது நாட் பாசிபிள். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ வந்து -1 plus root 3. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு root 3 minus 1. இங்கே வந்து கிரேட்டர்னாஸ் ஈக்குவல் டு தானே. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் than ஆர் இஸ் ஈக்குவல் டு root 3 minus 1. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோம் மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் than ஆர் இஸ் ஈக்குவல் டு root 3 plus 1 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் இப்போ அண்ட் இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் than ஆர் இஸ் ஈக்குவல் டு root 3 minus 1. இதான் கொஸ்டினில் கொடுத்து கேட்டிருந்தாங்க. மாடுலஸ் ஆஃப் இசட்டோட கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ root 3 plus 1 and root 3 minus 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் ப்ரூவ் பண்ணியிருப்போம்.